இந்திய அணியிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட ரிஷப் பண்ட், மும்பை அணியிலிருந்து விலகும் 2 முக்கிய மும்பை பவுலர்கள், ஆர்சிபி அணியின் கேப்டனான ராஜ் படிதர். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்திய விசஸ் இங்கிலாந்து இவங்க 2 பேருக்கு இடையான 3 ஓடிஐ போட்டி கொண்ட சீரியஸை 3-0 இந்திய அணி இங்கிலாந்து ஒயிட் வாஷ் பண்ணி மாசா ஜெயிச்சிட்டாங்க. இந்த தொடர்லேயே சிறப்பாக பேட்டிங் விளையாண்ட சிவம் கில்லுக்கு பிளேயர் ஆஃப் த சீரியஸ் அவார்டு கொடுத்தாங்க. மேலும் இந்திய அணி வெற்றியை சூப்பராக கொண்டாடித்து அடுத்தபடியாக சாம்பியன் டிராஃபி தொடரில் விளையாட தயாராகிறாங்க. இந்த நிலையில் இந்த தொடரில் ஒரு போட்டியில் கூட இந்திய அணியை சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட்டுக்கு வாய்ப்பு தராதது பரபரப்பு கிளப்பியிருக்கு. ஏற்கனவே ரிஷப் பண்ட்டுக்கும் கம்பீருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் இருக்குது. கம்பீர் போட்டிக்கு தகுந்த மாதிரி ரிஷப் பண்ட்டை விளையாட சொன்னால் ரிஷப் பண்ட் அவருக்கு ஏற்ற மாதிரி தான் விளையாடுவேன்னு அதிரடியாக விளையாடுறதா தகவல் வெளியானுச்சு. இதனால தான் ரிஷப் பண்ட்டை தொடர்ந்து T20 ஓடிஐ போட்டிகள் மற்றும் ஸ்குவாடில் இருந்து கம்பீர் சேர்க்காம நீக்கினதாக தகவல் வெளியானுச்சு. ஆனால் சாம்பியன் டிராஃபி தொடரில் ரிஷப் பண்ட் முதன்மை விக்கெட் கீப்பராக செயல்படுவார்னு ரோஹித் சர்மா சொன்னார். ஆனால் தற்போது இந்திய விசஸ் இங்கிலாந்து இவங்க 2 பேருக்கும் இடையான 3 ஓடிஐ போட்டி கொண்ட சீரியஸில் ஒரு போட்டியில் கூட ரிஷப் பண்ட் விளையாடலை. மாறாக KL ராகுல் விளையாட்டு தற்போது ஃபார்முக்கு வந்திருக்கார். இதனால் அவர் தான் முதன்மை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக சாம்பியன் டிராஃபி தொடரில் விளையாட போறாருன்னு பயிற்சியாளர் கம்பீர் சொல்லியிருக்கார். ஏற்கனவே T20 ஸ்குவாடில் ரிஷப் பண்ட்டுக்கு வாய்ப்பே கிடைக்கல. தற்போது ஓடிஐ ஸ்குவாடிலேயே அவர் பேக்கப் விக்கெட் கீப்பராக தான் சேர்த்திருக்காங்க. சாம்பியன் டிராஃபி தொடர் முடிஞ்சதுக்கு பிறகு ஓடிஐ ஸ்குவாடில் இருந்தும் ரிஷப் பண்ட்டை கம்பீர் பிளான் பண்ணி நீக்க வாய்ப்பு இருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. மும்பை அணி 4,80 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஆக்ஷன்ல வாங்கின அல்லா கஜபர் இன்ஜுரி காரணமாக தற்போது சாம்பியன் டிராஃபி தொடர் மற்றும் IPL தொடரிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகி இருக்கிறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. இன்னைக்கு வெளியான ஆப்கான் சாம்பியன் டிராஃபி ஸ்குவாடில் அல்லா கஜபர் இடம் பெறல. மேலும் அவர் அடுத்த 4 மாதம் ஓய்வில் இருக்க வேண்டும் மருத்துவர்கள் சொன்னதுனால அவர் சாம்பியன் டிராஃபி மற்றும் மும்பை அணிக்காக IPL தொடரில் விளையாட மாட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதனால் மும்பை அணி இவருக்கு மாற்று ஆல்ரவுண்டர் மற்றும் ஸ்பின் பவுலரை தேட வேண்டிய இடத்துல இருக்காங்க. மேலும் சாம்பியன் டிராஃபி தொடரிலிருந்து பும்ரா அதிகாரப்பூர்வமாக விலகி இருக்காங்க. இன்ஜுரி காரணமாக பும்ரா சாம்பியன் டிராஃபி தொடரிலிருந்து விலகி இருக்காங்க. மேலும் அவருக்கு பதிலாக நிதிஷ் ராணா ஸ்குவாடில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. பும்ராவுடைய இன்ஜுரி குறித்து வெளியான அப்டேட்டின் படி பும்ரா அடுத்த 1-2 மாதம் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் மருத்துவர்கள் சொன்னதுனால சாம்பியன் டிராஃபி தொடரில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. மேலும் பும்ரா IPL தொடரிலிருந்தும் விலக வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இதனால மும்பை அணிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. இன்னைக்கு RCB அணி அந்த அணியுடைய புதிய கேப்டனை பெங்களூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு RCB அணியில் இணைந்த ராஜ் படிதர் தற்போது RCB அணியுடைய மெயின் பேட்ஸ்மேனாக விராட் கோலிக்கு இணையாக ரன் அடித்து சம்பவம் பண்ணிட்டு இருக்கார். இதனால அவரை 2வது வீரராக ரீட்டன் பண்ணாங்க ஆக்ஷனுக்கு முன்பு RCB அணி. இந்த நிலையில் ராஜ் படிதரை RCB அணியுடைய அடுத்த கேப்டனாக இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்பு கேப்டனாக செயல்பட்ட ஃபாப் டூப்ளஸியை RCB டீல விட்டதுனால RCB அணிக்காக கடந்த சில வருடங்களாக சிறப்பாக வளர ராஜ் படிதருக்கு கேப்டன் பதவி கொடுத்திருக்காங்க. ஆனால் RCB போன்ற ஒரு பெரிய அணியை வழிநடத்துகிற திறமை ராஜ் படிதருக்கு இருக்கானா அது கேள்விக்குறி தான். ஏன்னா அவர் இப்போ தான் உள்ளூர் அணிகளை வழிநடத்திட்டு இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொறுப்பை ஏற்று RCB கனவான அந்த ஈசால கப்பை 2025ஆம் ஆண்டு ராஜ் படிதர் தலைமையிலான RCB அணி தட்டி தூக்கணும் RCB ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. விராட் கோலியும் ராஜ் படிதருக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் ரசிகர்களும் ராஜ் படிதருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ராஜ் படிதருடைய இந்த கேப்டன் அறிமுக விழாவில் வீடியோ மூலம் வாழ்த்து சொல்லி ரசிகர்களுக்கு அறிவுரையும் சொல்லியிருக்காரு. புதிய கேப்டனாக தேர்வு செய்யப்பட்ட ராஜ் படிதர் தலைமையிலான RCB அணி முதலாக கோப்பையை வெற்றி பெறுமா? பும்ரா இன்ஜுரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரிஷப் பண்ட்டை கௌதம் கம்பீர் அணிக்குள்ளே வந்ததுக்கு பிறகு ஓரங்கட்டப்படுறது வெளிப்படையாகவே